மித்தூஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பொங்கல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்திருக்காங்க. இதில் பாதி அளவு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். நான் 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேங்க. நம்ம குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். ஒரு குக்கர் வந்து சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து இடித்து சேர்த்துருக்காங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 2 வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பச்சரிசி 2 டம்ளர், பாசிப்பருப்பு 1 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். மொத்தமாக 3 டம்ளர். இதுக்கு வந்து 6 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் போதுங்க, விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும்னா இன்னொரு டம்ளர் வந்து சேர்த்து தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ சூப்பராக வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு முந்திரி வந்து போட்டு வறுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ முந்திரி அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லாவே வறுபட்டுருச்சு முந்திரி. இப்போ வந்து சீரகம் வந்து 2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து கொஞ்சமாக முழுசாக வந்து சேர்த்துருக்கேன், அதனால் சேர்த்துக்கிட்டேன். 2-3 கொத்து கருவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து அப்படியே வந்து பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா லைட்டாக வந்து தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.